விவர்ஸ் வெல்கம். இன்றைக்கி நம்ம பார்க்குற செடியெலாம் நம்ம மாடி தோட்டத்துலேயே பதிவு வச்சதுங்க. இயற்கை நந்தவனத்தில் பாருங்கள். இப்போ இது மாதிரி கிளாஸில் பதிவு போட்டு வச்சுருந்தேன். அது இந்த ஜாடி கொஞ்சம் பெரிய ஜாடியில் மாற்றிருக்கேன். இது எப்படி பதிவு வச்சேன்றது ஏற்கனவே நான் வீடியோ போட்டுருக்கேன் ராஜேஸ்வரி மாடி சேனலில். ராஜேஸ்வரி மாடி கார்டனில் நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா செடி எப்படி ஈஸியாக பதிவு வைக்கிறதுன்னு போட்டுருக்கேங்க. இதில் இந்த செடியெல்லாம் இப்போ மாற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். இது இதை மாதிரி கிளாஸில் போட்டு வச்சுருந்தேன் யூஸ் அண்ட் த்ரோவில். இப்போ அதை மாற்றிட்டு எடுத்து வைக்கிறேங்க. பாருங்கள், சின்ன ஜாடி இருக்கிறதுல சின்ன ஜாடி. இப்போ இந்த ஜாடியில் கொஞ்சமாக இந்த ஓட்டை இருக்குல்ல, அதில் மண் நம்ம மணல் போட்டால் சீக்கிரம் ஓடிடும். அதனால் கொஞ்சம் செம்மண் அடியில் போடுறேன். செம்மண் போட்டால் கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கும். தண்ணி ஊற்றினா கூட சீக்கிரம் இறங்காதுங்க. இப்போ இதில் லைட்டாக போட்டாச்சு பாருங்கள். இப்போ அந்த செடியை இதில் உள்ளே மாற்றிடலாம். இது மண் கொஞ்சம் நிறையா இருக்குது, அதனால் இதில் லைட்டாக கொட்டிட்டு சும்மா கொஞ்சம் மட்டுங்க அடியில் அந்த ஓட்டை அடைக்கிற அளவுக்கு இருந்தால் போதும் செம்மண். இப்போ இது உள்ள செடியை வச்சுக்கலாம். இது பாருங்கள், வெறும் மணல் தான். இந்த மணல்லேருந்து இது உள்ளே போட்டு நிரப்பிடலாம். இதில் புல்லு முளைச்சி போயிடுது. எல்லாத்தையும் பிடுங்கிட்டு அழகாக வைக்கணும். இந்த செடி பதிவு வைக்கிறது எப்படின்ட்டு ராஜேஸ்வரி மாடி கார்டனில் பெரிய லாங் வீடியோ இருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஈஸி மாடி கார்டனில் நம்ம செடி பதிவு போட்டு வைக்கிறதுன்ட்டு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ஈஸியாக நம்மளே வீட்டில் பதிவு போடலாம். எவ்வளோ செடி வேணுனாலும் கார்டனு வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், கார்டனுக்கு வேணுனாலும். இல்லை வீட்டிலே நம்ம ஜாடியில் போட்டு வைக்கிறோம், மதில் மேலே மாடி மேலேன்னா இது மாதிரி குட்டி குட்டியாக போட்டு வச்சுக்கலாங்க. அழகாக பாருங்கள், பூ பூக்கும்போது நல்லா அழகாக இருக்கும் சின்ன ஜாடியில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. இயற்கை நந்தவனத்தில் ஜாடி நான் மாற்றி எப்படி வைக்கிறதுன்ட்டு வச்சுருக்கேன். 2 சேனலுங்க. இயற்கை நந்தவனம் ராஜேஸ்வரி மாடி கார்டன்னு இருக்குது. மாடி கார்டனில் மெயினாக நான் செடி பதிவு வச்சதெல்லாம் அதில் போட்டுருக்கேங்க. அதை போய் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக பதிவு வைக்கிறது எப்படின்னு தெரியும். இப்போ இது உள்ளேருந்து எடுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த கீழ் பேட்டர்னில் இப்படியே அழுத்திடுங்க. இந்த வேர் பூரா வந்துடும். இப்போ சுற்றிடும். இந்த கிளாஸை லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணிட்டா இப்போ பாருங்கள், செடி எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஈஸியாக வந்துடுது பாருங்கள். அவ்வளோதான். இதுலேருந்து ஈஸியாக எடுத்துக்கலாங்க. இது மாதிரி யூஸ் அண்ட் த்ரோவில் நீங்கள் செடி பதிவு வைக்கும்போது வச்சிங்கன்னா மறுபடியும் ஜாடி மாற்றுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பெரிய ஜாடி வேணுனாலும் மாற்றிக்கலாம், இல்லை குட்டியாக சின்னதாக மதிலில் வைக்கிற மாதிரியோ, இல்லை எதிரில் இந்த வீட்டு படிக்கட்டுலாம் அழகுக்கு வைக்கிற மாதிரி இது மாதிரி குட்டி குட்டியான ஜாடி நீங்கள் போட்டுக்கலாங்க. அழகாக இருக்கும். எந்த செடி வேணுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம் பதிவு. இதில் நான் இப்போ சாமந்தி வச்சுருக்கேன். அடுத்தது சம்மங்கி பாருங்கள், சம்மங்கி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் வீணாகிடுது. அதனால் நான்
ஜாடியில் மாற்றுறேன். அதனால இல்லை, செடி வளர்ந்துட்டாலுமே நம்ம நெக்ஸ்ட்டு மாற்றிக்கலாம். பதிவு வந்து வைக்கிற வரையிலும் இதில் இருக்கலாம். பதிவு வச்சு முடித்து நல்லா வளர்ந்ததும் செடியை நம்ம மாற்றிக்கலாங்க. பாருங்கள், வெல்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. நான் போடுற வீடியோ அனைத்தும் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்து ராஜேஸ்வரி மாடி கார்டன்னு போய் பாருங்கள். மறுபடியும் சொல்கிறேன், செடி பதிவு வைக்கிறது ரொம்ப ஈஸிங்க. அதில் எவ்வளோ ஈஸியாக பதிவு வைக்கலான்ட்டு போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான் செடி பதிவு வைக்கிறது. ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. தேங்க்யூ, வெல்கம். மெயினாக வந்து நம்ம பூச்செடி பதிவு வைக்கிறோன்னா மழை காலத்தில் வைக்கணும், பனிக்காலத்தில் வைக்கணுங்க. நான் வந்து இந்த செடி பூரா பதிவு வச்சது டிசம்பர் மாதத்தில் வச்சேன். டிசம்பரில் வச்சு நல்லா தண்ணி வந்து தொடர்ச்சியாக ஊற்றிட்டு வந்தேன். ஏன்னா மழை இல்லாத நேரம். ஆனால் பனிக்காலம் நான் வைக்கும்போது இந்த செடியெல்லாம் பதிவு போடும்போது பனிக்காலத்தில் வச்சோம்னா செடி வந்து கருகாது, வேர் பிடிக்கும். மழை காலத்தில் வச்சோம்னால சீக்கிரம் வேர் பிடிக்கும். பதிவு வைக்கிறது நம்ம வந்து வெயில் நாளில் மட்டும் வைக்கக்கூடாதுங்க, வரவே வராது நமக்கு எந்த செடியும் பதிவு வச்சோம்னா. அதனால் மெயினாக வந்து குளிர்காலத்தில் செடி பதிவு வைக்கிறீங்கன்னா குளிர்காலத்தில் போட்டுக்குங்க, மழை காலத்தில் போடுங்க. நம்மளுக்கு சீக்கிரமாக வந்து செடி வளரும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்யூங்க.